2025வது வருடத்துக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 அருமையான ஒரு தருணத்தில் தான் பிறக்க போகுதுங்க. சரிங்களா? அது யாருக்கு எப்படியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு அருமையான யோகம்னு சொல்லுவேன். நிச்சயமா வரலாறு காணாத வளர்ச்சி யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான், ரிஷப ராசிக்கு தான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 ஆகிறது. இது ஒரு அதிசயம்னு சொல்லலாம், ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்தது நீங்க பார்க்கணும் அப்படின்னா இன்னும் 30-40 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? மீண்டும் 3 கிரகங்கள் சேர்ந்து மாறுறதுக்கு 30-40 வருஷத்துக்கு மேல ஆகும். சரிங்களா? ஆனா இந்த 2025 இந்த 3 கிரக பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு. இது என்ன அப்படின்றது உங்களுக்கு நீங்க இந்த இயர் முடிஞ்சு 2026 பிறக்கும் போது நீங்க எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? இதுல என்ன சாமி எங்களுக்கு இந்த 2025 எனக்கு மாற்றம் கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா, அதாவது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவரு தான். ஒருத்தருடைய வாழ்க்கையில கல்யாணம் நல்லபடியா முடியணும், அவருடைய மனைவி அவருக்கு எந்த ஸ்தானத்துல இருப்பாங்க, 2வது ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, இதை 3 பார்க்கறது யாருன்னா சுக்கிரன் மட்டும்தான். சரிங்களா? சுக்கிரன் அப்படின்னா யாரு? ஒரு பெண் மனைவி. அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன். இப்படியாப்பட்ட உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு என்ன மாற்றத்தை இந்த 2025 கொடுக்க போறாரு? 2வது குரு பயிற்சி என்ன கொடுக்க போறாரு? ராகு கேது பயிற்சி என்ன கொடுக்க போறாரு? சனி பயிற்சி என்ன கொடுக்க போறாரு? இதை சார்ந்ததுதான் இந்த 2025 பலன்கள். இப்ப பொதுவா முதல் பயிற்சி என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகுது. சனி பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி 3வது மாசம் 2025வது வருடத்துல கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வராரு. சரிங்களா? அப்ப எப்ப வரைக்கும் வராரு? அதாவது 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரைக்கும். அதாவது எப்பயுமே 2.5 வருஷம் இருப்பாரு சனி பகவான். ஆனா இந்த டைம்ல 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் தான் இருக்க போறாரு மீன ராசியில. இது ஒரு அதிசயம் தான். சரிங்களா? இப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான், சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10. அப்ப 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய ஜென்மச்சனிய வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? உங்க ராசியை பார்க்கிறாரு. பொதுவா சனி யாருன்னா தொழிலுக்கு ஆரகம், தொழிலுக்கு அதிபதி, நாம செய்யற வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி சனி தான். கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் டைரக்டா 3ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. சரிங்களா? அப்ப சனி எப்படின்னா குரு பார்த்ததான் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஆனா அதை விட சனி பார்த்ததான் கோடி புண்ணியம். காரணம் என்னன்னா சனி இருக்கிற வீட்டுக்கு 7.5 சனி சிரமத்தை கொடுப்பாரு. ஆனா சனி யாரை பார்க்கிறாரோ அவங்களுக்கு லாபகரமா பலன் கொடுப்பாரு. அப்ப சனி யாரை பார்க்கிறாரு? 3ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு 7-8 மாசமா கிட்டத்தட்ட இந்த 2023-24 ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கு இப்ப நற்பலனம் மட்டுமே கொடுக்கல, இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா குரு பகவான் டைரக்டா 3ஆம் இடமும் உங்க ராசி தான் பார்க்கிறார். மீனத்திலிருந்து ரிஷப ராசியை பார்க்கிறார். அப்ப ரிஷப ராசி பார்க்கிறார். அடுத்தது 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறார். 10ஆம் இடமா குருவுடைய வீடுனா தனுசு ராசி பார்க்கிறார். அப்ப 100% என்ன பண்ணுவாரு? மேச ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடமா சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன வரும்? நீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டணும், மண்ணு வாங்கணும், கிரையம் பண்ணணும்,
வெளிநாடு போகணும், நல்ல படிப்பு எடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சுக்கணும், நம்ம எதிர்பார்க்கிற லைஃப் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அது உங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. நினைச்ச வாழ்க்கை அமைச்சுக்க போறீங்க, நினைச்ச தொழில உட்கார போறீங்க, 4 காசு சம்பாதிக்க போறீங்க. இந்த அந்தஸ்து, இந்த சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து பேரு புகழோட வாழ போறீங்க. இது 100% ரிஷப ராசிக்காரங்களுக்கு 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா சொல்றேன் நடக்க போகுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 17ஆம் தேதிக்கு மேல, அதாவது 7வது மாசத்துல 7வது மாசம் 16 17 தேதிக்கு மேல சனி வக்கரம் அடைவார். அப்ப வக்கரம் அடையும் போது ஒரு 4 மாசத்துக்கு ஒரு 4.5 மாசம் வக்கரத்துக்கு போவார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 26 27 தேதிக்கு இருந்து 11வது மாசம், அதாவது நவம்பர் மாசம் ஒரு 26 27 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வக்கரம் அடைவார். அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமா இருக்கும். இது நீங்க அப்ப வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது 7வது மாசம் 15 16 தேதி இதுல இருந்து நவம்பர் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 26 27 தேதி வரைக்கும் சனி வக்கரத்துல போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி கண்டிப்பா உங்க ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுப்பாரு, தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், மொத்தத்துல இந்த சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்துருவாரு. அதாவது மற்றவங்க கிட்ட நீங்க கை கட்டி வேலை செய்யற காலம் போய் உங்களுக்கு கீழே 2 பேரும் வேலை செய்யற காலம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இதுல மாற்றமே கிடையாது. நீங்க என்னன்றது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு. அடுத்தது குரு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 14ஆம் தேதி இன்னைக்கு 5வது மாசம் 2025 குரு அடுத்தது பயிற்சி ஆகிறார் உடனுக்குடனே. அப்ப குரு பயிற்சி ஆகும் போது என்ன பண்ணுவாருன்னா, ரிஷப ராசியில் இருக்க வேண்டிய குரு, உங்க ராசியில் இருந்தார் இல்லையா குரு, அந்த ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு போயிடுவார். உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தது, ஏன்னா ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. பொதுவா ஜென்ம குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடிச்சாலும் போகாது. அப்ப உங்களுக்கு 100% என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா உங்களுடைய அமைப்புக்குன்றது இன்னைக்கு காலகட்டம் அந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து என்னைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2023வது வருஷத்துல 2023வது வருஷத்துல உங்களுக்கு மார்ச் மாசம் மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாகி உங்களுக்கு மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு உங்க ராசிக்கு எப்ப வந்தாரோ அதுல இருந்து சரியில்லை. கிட்டத்தட்ட இந்த 1 வருஷ காலமா ரொம்ப போராட்டம் தான். சரிங்களா? அப்ப இந்த குரு உங்க ஜென்மத்திலிருந்து மிதுன ராசிக்கு போனாருன்னா, உங்களுக்கு குடும்ப குருவா போனாருன்னா உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சால்வ் ஆகும். கல்வித்தரம் உயரும், மதிப்பு மரியாதை உயரும். 2வது யாருக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ போறீங்க. இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு முதல்ல சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ஜீவன சனி, தொழில இருந்த சனி. அப்ப தொழில் இருக்கும் போதுதான் உங்களுக்கு தொழில் பிரச்சனை நிறைய கொடுத்தாரு. தொழில பாத்தீங்கன்னா செஞ்ச வேலை பினிஷிங் பண்ண முடியல, கரெக்டா அதுல இருந்து நம்ம அக்கறை கேர் எடுத்து பண்ண முடியல, 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் வைக்க முடியல, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருந்தது. இப்ப அந்த ஜீவன சனி, தொழில் சனி இருந்தவர் தான் இப்ப லாப சனியா வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு 29ஆம் தேதி 3வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்ப உங்களுக்கு சனி பகவான் அடுத்தது லாபச்சனியா வராரு, சூப்பரா இருக்கும். ஒண்ணு. அதே சமயத்துல இப்ப குரு சொன்ன உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்துட்டு குடும்ப குருவா மாறுறாரு. அப்ப குடும்பத்துக்குள்ளார நிறைய மாற்றம். உங்களுக்குள்ளார ஒரு கனவு இருக்கும் பாத்தீங்களா, மண்ணு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்கும். அது உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? அப்ப உங்களுக்கு 5வது மாசம் 14ஆம் தேதிக்கு மேல குரு மாறின வட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப குருவா போயிடுவார். அது உங்களுக்கு ஒரு வகையில நல்லது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி. அடுத்து ஒன்னுக்கொன்னே ஒரு 4 நாள் அவரும் மாறுறாரு. அப்படி பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி மே மாசம், அதாவதுன்றது பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி.
மே மாசம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அந்த ராகுகேது என்ன பண்றாரு அப்படின்னா 11ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. எப்பயுமே ராகுகேது வந்து முன்னாடி போக மாட்டார். அப்ப 11ல இருந்து 12க்கு தானே போகணும், அப்படி பார்த்தா போக மாட்டார். இவர் வந்து நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப என்ன பண்ணுவாரு, 11ல இருந்து 10க்கு போவார். 10ஆம் இடம்னா எங்க போறாரு, உங்க தொழிலை பாக்குறாரு. அப்ப நான் கம்பெனி வச்சிருக்கிறேங்க, நான் வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன், நான் 10 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன், இன்னைக்கு நான் ஒரு முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தருணத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா உங்க தொழில் நிச்சயமா தரம் உயரப்போகுது. 2ஆம் இடத்துல இருக்கிறேன், 3ஆம் இடத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர போறீங்க. 10 பேர் வச்சு வேலை செய்யறேன்னு சொல்றவங்களுக்கு நீங்க 20 பேர் வச்சு வேலை செய்ய போறீங்க. அதாவது இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து கட்டன்றது வந்து நீங்க சேலரி கொடுத்து அந்த தொழில் மெயின்டைன் பண்றவங்களுக்கு கோடிக்கணக்கு கொடுத்து நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க. அந்த ஒரு வாய்ப்பு ரிஷப ராசிக்கு கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னா ரிஷப ராசிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்டன்றது ராகுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துல பாக்குறாரு. அப்ப சனி பகவானும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபச்சனியா வராரு. குரு பகவானும் பாத்தீங்கன்னா குடும்ப குருவா வராரு. அதே மாதிரி ராகு பகவானும் பார்த்தா தொழிலுக்கு வந்து தொழில் ராகுவா வராரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த 3 கிரக பயிற்சிகளும் நிச்சயமா ரிஷப ராசிக்கு ஒரு பெருசா ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ரொம்ப நாளா உங்களோட கனவு கண்டிப்பா நனவாக போகுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத கண்டிப்பா வெற்றின்னு நான் சொல்லுவேன். அரசியல் இருக்கிறீங்களா, நிச்சயமா ஒரு வெற்றி அடைக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அடுத்தது நான் ஒரு குருவா இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்றீங்களா, 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா 50 பேருக்கு நீங்க குருவாக போறீங்க. 50 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு ஆக போறீங்க. 100 பேருக்கு இருந்தீங்கன்னா அப்படி டபுள் மடங்கு 200 பேருக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. குருவா இருக்கிறவங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தொழில மாற்றம் நடக்க போகுது. அப்ப உங்களுக்கு தொழில் மாற்றம் நடக்கும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் பிரச்சனை, நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னைக்கு வந்து ஜென்ம குருவோ வந்து உட்கார்ந்தாரோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அதாவது படாத பாடுபட்டுட்டீங்க. ஏன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் என்னைக்கு உங்களுக்கு ஜென்ம குருவோ வந்து உட்கார்ந்தாரோ ஆட்டி படைச்சிட்டாரு. 7 சனியை விட ஜென்ம குரு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுப்பாரு. இதுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜென்மத்துல குரு வராரு, சூப்பரா இருக்க போறீங்க, அப்படி இருக்க போறீங்க, இப்படி இருக்க போற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஜென்ம குருவோ வந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லை, படாத பாடுபட்டுட்டீங்க. 2023 5வது மாசத்துல இருந்து 2024 5வது மாசம் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட கடன், கஷ்டம், குழப்பம், தொந்தரவு. இதுல நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் பிரச்சனை வேற, மருந்து மாத்திரைகள், உடல் உபாதிகள் நிறைய பேர்த்து கொடுத்துருப்பாரு. மொத்தத்துல வாங்காத கடனுக்கெல்லாம் நீங்க வட்டி கட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுல நிறைய பேருக்கு வந்து சொத்து இழந்தது மட்டும் இல்ல, வண்டி வாகனம் இழந்தது, நம்பிக்கை இழந்தது, கௌரவத்தை இழந்தது எல்லாமே நடந்துருச்சு. ஆனா இந்த 2025வது வருடம் எழுதி வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது, மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது, கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்க போகுது. இதுல நிறைய பேருக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போக நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? முக்கியமா சொல்றது 2025 தொழில் மாற்றம், குடும்ப மாற்றம், 2வது இருக்க வேண்டிய பிரச்சனை இருந்து வெளியில வந்து உங்களுக்குன்றது ஒரு அந்தஸ்து கண்டிப்பா இந்த உலகத்துல வாங்கி வாழ போறீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி தரம் உயரும். அதே அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தெம்பு தெகிரித்து கொடுத்துருவார். அதாவது எப்படி சொல்றதுன்னா புதிய ஒரு நம்ம சாதிப்போம், வாழுவோம், வளருவோன்ற ஒரு தெகிரித்து கொடுத்துருவார். அதே சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுத்துருவார். அதே அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னா திருமண தடை விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவார். அதே 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார் அப்படின்னா ஆயுள் பலம் கண்டிப்பா கூடும், ஆயுள் உடம்புல இருக்கிற ஹெல்த் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா தொழில் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா 4 காசு மிச்சம் வச்சு சேஃப்டி பண்ணுவீங்க.
அப்ப நம்ம ராசிக்கு அதிபதி எந்த ஸ்தானத்துல உக்காடுறாரோ அந்த நிலைப்பாடுக்கு தகுந்த பலன்களை நமக்கு கொடுத்துருவார். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு தனக்காரகன் அப்படின்னா புதன் பகவான். உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா குடும்ப கஷ்டம் விலகும், படிப்பு தரம் உயரும். ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான். அப்போ உங்களுக்கு தனக்காரனே அவரு தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2025 புதன் பகவான் எந்த வீட்டுல உட்காராரோ அதுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தது சகோதர ஸ்தானம் அப்படின்றது ஒருத்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி புத்திரக்காரகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகனும் உங்களுக்கு புதன் பகவான் தான். உங்களுக்கு புதன் மட்டும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டாரோ புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டாருன்னா, அது மெயினா 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா திருமண பாக்கியம் நடக்காதவங்க கூட கண்டிப்பா நடக்கும். இந்த 2025 உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் எந்த ஸ்தானத்துல உட்காராருன்னு பாருங்க. அது 7ஆம் வீட்டுல உட்காந்துட்டாருன்னா திருமண யோகம் நல்லா இருக்கும். ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் குரு பகவான். குரு ஆயுள பாக்குறது ரொம்ப புண்ணியம். ஏன்னா ஒரு ஒரு உடம்புக்கு மட்டும் ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்றவர் குரு தான். அந்த குருவே ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொழிலுக்காரகன் சனி. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, தொழிலுக்காரகனே அவரு தான். தொழிலுக்கு அதிபதியே சனிதான். தொழிலுக்காரகன் தொழிலு ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான், உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவரே இருக்கிறதுனால இந்த 2025 கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். பொதுவாக லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவரும் அதே போலதான். நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா 4 காசு வீட்டுல சேஃப்டி பண்ணுவீங்க. அப்ப நினைச்ச மாதிரி வண்டி வாகனம், அதாவது பொன் பொருள், ஆபரணங்கள், காடு வாங்குறது, கிரயம் பண்றது, மண்மனை அமைக்கிறது, 4 காசு மிச்சம் பண்றது, நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு தரத்துக்கு செலவு பண்றது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதை விட பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலாமா, பெரிய காலேஜில் சேர்க்கலாமா, அன்னைக்கு சூழ்நிலை இங்க சேர்த்துட்டோம் பரவாயில்ல, இன்னைக்கு இருந்தா பெரிய லெவலில் சேர்த்திருக்கலாம், அந்த எதிர்பார்ப்புலாம் உங்களுக்கு வந்துடும். மொத்தத்துல இந்த 2025 ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறாரு. அதுக்காக ஜோசியர் பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, நம்ம வீட்லயே பாய் போட்டு படுத்துக்கலாம், நமக்கு வருமானு கேட்டா வராது. முயற்சி எடுப்பவன் தோப்பதில்லை, முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதில்லை என்ற மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த 2025 கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நீங்க என்னன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போனோம்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது, திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே, வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு கோபம், ஆத்திரம், குரோதம், குரோதம்ன்ற வெஞ்சன்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது. அது மாதிரி பகையாக தோன்றது, எதிர்ப்பு எண்ணங்கள் தோன்றது, இதுக்கெல்லாம் குரோதின்னு பேர். ஸோ இந்த வருஷத்தின் வெண்பாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. வருஷத்தினோட இந்த வருஷம் 2024 சித்திரை மாதம் குரோதி வருஷம் வெண்பாவே அப்படி தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது.
அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது, எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படும். ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 நாளும் 9, 2025 அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து 9 வருது. ஸோ இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது 2வது வீடாக இருக்குது. இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த வருஷ தொடக்கத்தில் உங்களுக்கு ஜென்மகுரு வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். 11வது வீட்டில் ராகுகேது இருக்கு. பொதுவாக இந்த சனி, குரு, ராகுகேது எல்லாமே இந்த மேலே இருக்கக்கூடிய மேஷ, ரிஷப, மிதுன ராசிகள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 2024 வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள், இன்னமும் குழப்பங்கள். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதும் வந்து குழப்பங்கள் தான். வேலை மாத்துறதா, இடம் மாத்துறதா, யாருக்கான வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் வேலையில் ஒர்க்கு லோடு அதிகம், மேலதிகாரியில் ப்ரெஷர் அதிகம், உங்களுக்கு வேலை பார்க்குற என்வரான்மெண்ட் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால நீங்கள் வந்து மாற்றலாம் அப்படின்ற இந்த மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இது வந்து மன ரீதியாக பயங்கள். ஒருவேளை மாற்றினா பிரச்சனை ஆகிடுமோ, இல்லை இருக்கிற இடத்துலேயே நல்லா இருக்குமோ, இது மாதிரி நம்ம பண்ணோம்னா அது நமக்கு பின்னால் பிரச்சனை கொடுத்துருமோ, இது மாதிரி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு பயங்கள் இருந்திருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால. அதனால் யோசனையே வராத ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் வந்து நமக்கு ஞானத்தை உள்ளுக்குள்ளேருந்து நம்ம இன்ஸ்டிங்க்ட் வருது இல்லையா, இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்ஸ்டிங் கூட உங்களுக்கு சரியான முறையில் உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது 5ல் இருக்கிற கேதுனால. 11ல் இருக்கிற ராகுனால எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தியாக கிடைச்சா தெரியாது. அதாவது கிடைச்சாலும் உங்களுக்கு பெருசாக கிடைக்குன்னு தோணும். அது மாதிரி வந்து அதுவும் வந்து உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காது. இதெல்லாம் 2024 நடந்தது. இந்த 2025 பார்த்தீங்கன்னா முதல்ல பிப்ரவரி மாதம் ஜென்மகுரு வந்து வக்ர நிவர்த்தி ஆறார். ஜென்மகுரு வந்து வக்ர நிவர்த்தி ஆறது முதல்ல வந்து உங்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கல. அந்த குடும்பத்தில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கும், அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். எப்போது இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகும், பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி ஆன உடனே. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி அடைகிறார். ஸோ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்துருக்கார். அந்த ராகு ஆல்ரெடி இருக்கிறது குருவோட வீட்டிலன்றனால சனி பகவான் அங்கே சேர்ந்துடுறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனைகள், வீடு, இது மாதிரியான விஷயங்களில் ஒரே பிரச்சனைகள் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்களும் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன் தொழில் ரீதியாக அப்படின்னு சொல்லனா, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சனி பகவான். அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரார். லாபம் அப்படின்றது மட்டும் இல்லை, மன விருப்பங்கள், உங்களுடைய மன விருப்பங்களையும் குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அந்த குரு உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் விரும்பின மாதிரியான மாற்றங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இது 5ஆம் மாதத்து வரைக்கும் இருக்கு. 5ஆம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆடுது. குரு பயிற்சி ஆடுறது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆடுறதுனால பணங்காசு விஷயங்கள்லையும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியாகவும் பலவிதமான முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நடக்கும். நீங்க ராகுகேது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகுகேது வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலேருந்து அதே 5ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். அவர் லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ தொழில் ஸ்தானத்தில் திரும்ப பயிற்சி ஆகிறதுனால அவர் ராகு வந்து சனி பகவானை வந்து வைப்ரேட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு சொந்த வீடு கிடையாது. சனி பகவானோட வீட்டுக்கு போகிறதுனால சனி பகவானை வந்து அவர் வைப்ரேட் பண்ணுவார்.
அப்போ சனிபன் ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலையில் இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல முன்னேற்றங்கள், கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்புகள், மேலதிகாரிகளோட அனுசரணைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மெயினாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்ம குரு வந்து ரிலீஃப் ஆகிறார். அதனால உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், நம்ம யாருக்கான வந்து உத்தரவாதம் கொடுத்துருந்தோம்னா செய்ய முடியாத சூழ்நிலைகள், அது வாக்கு கொடுத்தோம்னா செய்ய முடியாது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறும். 5ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது வந்து நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. டாக்குமெண்ட்டில் படித்து பார்த்து கையெழுத்து போட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அது விதியே அப்படித்தான். நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் சிக்கலில் முடிக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து ஒரு குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகிடும். இது 5ஆம் மாதம் நடக்கும். அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகளும் சரியாகும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கிறதெல்லாம் சரியாகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இது பெண்களுக்கும் கிட்டத்தட்ட இதெல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு வீட்டில் வந்து உடல்நிலை கோளாறுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து 5ஆம் மாதத்துக்கு மேலே நிவர்த்தி ஆகிடும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவர்கள் படிப்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உயர்வாக இருக்கும். எப்போன்னா 5ஆம் மாதத்துக்கு மேலே படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் உயர்வாக இருக்கும். அதுலேயும் முக்கியமான விஷயமா எடுத்துன்னா, ஜென்ம குரு இருக்கிறதுனால நமக்கு அடுத்து மேல் படிப்புக்கு உள்ளவங்க சீட்டு கிடைக்குமோ சீட்டு கிடைக்காதோ அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகி 5ஆம் மாதம் அதெல்லாம் வந்து 4ஆம் மாதம் 5ஆம் மாதம்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ மாணவர்களுக்கும் ஓரளவு நல்ல காலமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே ரிஷபராசியை சேர்ந்த எல்லாருமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் உச்சமாகிறார். 3வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன்றதுனால உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், திடீர்னு கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரியான சூழ்நிலைகள், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் வந்து அது 2-3 மாதம் தான், குறைந்த காலமே இருக்கும். அதனால் அதை மட்டும் அப்படியே அமைதியாகவே வரதை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே அதை கடந்து போனோம்னாலே அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரிஷபராசி அன்பர்களை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் வந்து எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உயர்வானதாகவே இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து பரிகாரம்ன்றது என்ன பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பரிகாரம் அப்படின்றது வந்து ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறது வந்து 5ஆம் மாதம் வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறது குரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து லக்ஷ்மிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணலாம். அஷ்டலக்ஷ்மி பூஜை பண்ணலாம். லக்ஷ்மிக்குன்னு ஸ்தோத்திரங்கள் நிறையா இருக்குது, அதை பண்ணலாம். இல்லை பக்கத்தில் வந்து சிவன் கோயில் போனீங்கன்னா அங்கே லக்ஷ்மிக்குன்னு தனியாக வந்து சந்நிதி இருக்கும், அங்கே போய் வணங்கலாம். இல்லாட்டின்னு பெருமாள் கோயில் போனீங்கன்னா தாயார் இருக்கும், தாயார் போய் வணங்கலாம். சரி, வணங்கலாம். என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு நல்ல மாலை வந்து வாசனை உள்ள மாலைகள், மல்லி, முல்லை, இது மாதிரி ரோஜா இது மாதிரி மாலைகளை வந்து லக்ஷ்மிக்கு சாத்தி வந்து ஒரு பாலபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து வெறும் மாலையை மட்டும் சாத்திட்டு நீங்கள் வணங்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மிக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி, ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமி வரும், ஒவ்வொரு மாதத்துலையும் பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மிக்கு வந்து ஒரு பாலபிஷேகம் பண்ணி கல்கண்டு பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை 4 பேர் கொடுத்தீங்கன்னாலே இந்த வருஷம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே மறைஞ்சிரும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்வு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025ஆவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது.
2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பெயர்ச்சி என்பது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வருகிறது. இதுவரை தொழில் ஸ்தானத்திலே இருந்து படாத பாடு படுத்தி கொண்டிருந்தது, இனிமேல் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வருடம் நல்ல பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக உங்களுக்கு இருக்கும். சில வருடங்களாக நீங்கள் பட்ட அவஸ்தைக்கெல்லாம், செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வருடம் கிடைத்து இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் மே மாதம் 14ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே குருபகவான் வருகிறார். ஆகவே இந்த வருடம் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் நிச்சயமாக நடக்கும். மேலும் இந்த வருடம் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவார்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசிக்கு ராகு கேத்து பயிற்சியின் மூலமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆசைகள் இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் இந்த வருடம் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக கிருத்திகை 2, 3, 4 பாதத்திலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திருவாதிரையிலே சஞ்சாரம் செய்கின்ற 15/6/2025 முதல் 11/9/2025 வரை இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக திருமணம் கைகூடும். தமிழ் மாதப்படி பார்த்தால் ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான மாதங்களாக இருக்கிறது. இந்த மாதங்களில் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி இந்த காலகட்டத்திலே நிச்சயமாகும். அதன் பிறகு முன்பின் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும், நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு இருக்கிறது. நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டு வியாபாரம், எக்ஸ்போர்ட் தொழில் மிக மிக விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பாக இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக அரியர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஹைக், அதாவது வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல யோகம் இருப்பதற்கான அறிகுறிகள் மிக அதிகமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி, நீங்கள் எந்த தானியத்தை பயிரிட்டாலும் சரி, விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் தருகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. படித்த மாணவர்களுக்கும் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக மல்டி நேஷனல் கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் பெண்களுக்கும் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருபகவான் வருவதனால்
குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை சில காலங்களாக உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சில குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது. அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் எப்படியும் பெண்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற்று நல்ல சேலரி ஹைக் கிடைத்து அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுவும் முக்கியமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் நிலம் வாங்கலாம் அல்லது புதிய வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்கலாம். வாகனமே இல்லாதவர்கள் 2 சக்கர வாகனங்கள் வாங்கலாம். மேலும் கட்டிய வீடு வாங்குவது மிகவும் சிறப்பானது. வீடு அதாவது இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுவதை விட கட்டிய வீடு, அழகான வீடு, புதிய வீடாக வாங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இதுவரை நீங்கள் எவ்வளவு மருத்துவ செலவுகள் செய்திருந்தாலும் அதன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. இனிமேல் நல்ல மருத்துவம் செய்து நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு உடனடியாக, அதாவது எந்தவிதமான மருத்துவம் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக 12 ராசிகளிலே சில ராசிகளுக்கு யோகமான ஆண்டு, அதில் இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுபான் வர இருக்கிறார். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலே கேதுபான் வர இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் வேலை கிடைப்பதில், புதிதாக வேலை கிடைப்பதில் ஒரு தடை ஏற்பட்டு அதன் பிறகு 2வது வேலையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இருக்கிறது. அந்த தடைகள் நீங்குவதற்காகவும் தொழில் ஸ்தானத்திலே ராகுபான் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே வேலை மிக அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்காகவும் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அவருக்கு மாலை மரியாதைகள் கொடுத்து தேங்காய் பழம் கொடுத்து பூஜைகள் செய்து வர வேண்டும். அடுத்து ஒரு முறை திருநாகேஸ்வரம், ஒரு வெள்ளிக்கிழமை என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், ஆகவே ஒரு வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்திலே திருநாகேஸ்வரம் சென்று அங்கே ராகு பகவானுக்கு அபிஷேகங்கள், பால் அபிஷேகம் செய்து அதன் பிறகு அங்கே இருக்கின்ற இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று உப்பிலியப்பனை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பானது. அவ்வாறு செய்தால் தொழில்துறை விருதி உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வந்தால் சனி பகவான் மேலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் என்று இருக்கிறது. இந்த வருடம் இந்த பரிகாரங்களின் மூலமாக 80% நன்மைகளை பெற்று இந்த வருடமே கடந்த ஒரு 12 வருடங்களில் இல்லாத அளவுக்கு நல்ல பெருமையும் புகழையும் அடைவீர்கள் என்பது உறுதி. உன்னை காதலிக்க தூண்டிய மனம் அதனை உன்னிடம் சொல்லும் வாய்ப்பை தரவில்லை. நீ அருகில் இருந்தபோது இதயம் உருகியது. நீ விலகிச் சென்றபோது இதயம் உன்னை தேடியது. எதற்கு தெரியுமா? உங்களுடைய அதிபதி காதலுக்கு உரியவர், உங்களுடைய அதிபதி அன்புக்கு உரியவர், உங்களுடைய அதிபதி மோகத்துக்கு உரியவர், உங்களுடைய அதிபதி தாகத்துக்கு உரியவர், உங்களுடைய அதிபதி ஒரு செயலை செய்வதற்கு கர்மமே கண்ணாக இருக்கக்கூடியவர். அழகு, அழகுன்னா விபத்து, அழகுன்னா ஆபத்து. அப்ப அழகா இருக்கக்கூடாது. என்ன பண்றது? சுக்கிரனை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்ப அழகாத்தான் இருக்கணும். அப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லத்தானே வேணும். நேயர்களே, 12 ராசிக்கும் ரிஷப ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன், பயப்படாதீங்க, உங்க ராசிநாதன் சுக்கிரன் எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியவன், எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவன். அதனாலதான் உங்க ரிஷபராசியை வச்சுதான் நான் சுகமான ஆண்டா கூட உங்களுக்கு நான் தலைப்புல கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் 2025? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உன்னதமான உயர்வான ஆண்டாக இருக்கும். இதுவரைப்பட்ட கஷ்டம், இதுவரைப்பட்ட துன்பம், இதுவரைப்பட்ட துயரங்கள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தடையை நீக்கி உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு. உங்களுடைய ராசிக்கு
இப்போதே உங்களுடைய ராசிக்கு குரு உங்க வீட்டுல இருக்கிறார். என்னைக்குமே குரு வீட்டுல இருக்கும்போது சுப பலனை குறைச்சு கொடுப்பார். அவருடைய பார்வை பலன் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, நல்லா கேட்டுக்கங்க, தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் எங்க போறாரு பாருங்க. இப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்காரு, இப்பவும் உங்களுக்கு தசமத்துல இருக்காரு, இப்போதும் உங்களுக்கு தொழில இருக்காரு, இப்போதும் உங்களுக்கு வலுத்து கொண்டிருக்கின்றார், 10ல் இருக்கின்றார், பதவியில் இருக்கின்றார், ஜீவனாதிபதியா இருக்கின்றார். இந்த ஜீவனாதிபதி எப்படி மாறுறாரு? லாபாதிபதியா மாறுறாரு. உங்க ராசிக்கு லாபாதிபதியா மாறுறாரு. அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடியவர் என்ன செஞ்சிருக்கணும்? 2024 உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ரிஷபராசிகளுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். 3 ராஜகிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நம்பர் 1 30/3 சனி பயிற்சி. அப்போ உங்களுக்கு உங்களுடைய கிரகம், உங்களுடைய தர்ம கர்மாதிபதி கிரகம் எப்படி போறாரு? லாபாதிபதி போயிறாரு. உங்க ராசிக்கு 11க்கு போயிடுறாரு. அப்ப கண்டிப்பா அந்த பாவகத்தன்மையை மாத்தாம கொடுத்து ஆகணுங்க. அப்ப சனி பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி. குரு பயிற்சி எங்க இருக்குது? அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி எங்க போயிடுறாரு? மிதுனத்துக்கு போயிடுறாரு. அப்ப மிதுனத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசிக்கு எங்க போறாரு? 2க்கு போயிடுறாரு. பாருங்க, உங்க ராசிக்கு 2க்கு போயிடுறாரு. அப்ப 2க்கு போகும்போது என்ன ஆகும்? 2ஆம் இடத்த பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தாகணும். அப்ப தன லாபாதிபதியா மாறிடுறாரு. அப்போ உங்க ராசி எப்படி மாறுது? தனலாபாதிபதி மாறுறது. அப்ப சரியா போச்சுங்களா? அடுத்து வாங்க ஒரு முக்கியமான பயிற்சி இருக்குது. அடுத்து ராகு கேது பயிற்சி. அப்ப ராகு கேது பயிற்சி உங்க பயிற்சிக்கு எங்க இருக்காரு? ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தசமத்துக்கு 10க்கு வந்துடுறாரு. மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு. அப்ப இதை விட சிறப்பு ரிஷபராசிக்கு நீ சொல்லணுமா? உங்களுக்கு உங்க ஜன்ம ஜாதகத்தை மட்டும் கவனித்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டுல வரக்கூடிய ராஜகிரகத்தை வரக்கூடிய சனி பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, ராகுகேது பயிற்சியும் சரி மிக அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதை மாற்று கருத்து இல்லை. என்ன செய்யணும்? உங்க தொழிலை செய்யணும். நீங்க போய் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, நீங்க போய் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தொழில் இருக்குது? பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், பேக்கரி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், பேக்கரி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், ஸ்வீட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நாட்டியம், நாடகம், பாட்டு, இசை, மீடியாக்கள், அது எப்படி வருது? அது உங்களுடைய ஜீன்ல இருந்து வருது, உங்க பிறப்புல இருந்து வருது. அதுதான் எல்லை இல்லாத மகத்துவமானது. ரிஷபராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாள் பட்டினியும் பசியும் காயத்தோடும் வேகத்தோடும் உணர்ச்சியற்ற தன்மையில இருந்தீங்க. இன்னைக்கு உணர்வுபூர்வமான தன்மைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உணர்வு போன தன்மைக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டு. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கள், காற்றுள்ள போதை தூற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல நீங்க மறந்துடாதீங்க. நிச்சயமாக உங்கள் தொழில், உங்களுக்கு வேண்டிய தொழில், அதுல மட்டும் நீங்க செஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த நேரத்துல 15 வயசா இருந்தாலும் நல்ல படிப்பு, 30 வயசு நல்ல திருமணம், 40 வயசு குழந்தை பாக்கியம், நல்ல வியாபாரம், நல்ல கமர்ஷியல், எல்லா தொழிலுக்கும் உகந்த ஆண்டு 2025 ஆண்டு ரிஷபராசிக்கு. உங்களுடைய ரிஷபராசியில இருக்கக்கூடிய 3 பயிற்சியும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது, 3 பயிற்சியும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது, 3 பயிற்சியும் மிக சிறப்பை கொடுக்கக்கூடியது, எல்லா மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியது. உங்க தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கங்க. அதையும் சொல்லுறேன். ரிஷபராசிக்கு நடக்கும் பொழுது சூரிய திசையில சுக்கிர புத்தியும், சுக்கிர திசையில சூரிய புத்தி நடந்தால் அட்டமாதிபதி, அது அவங்க நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அட்டமாதிபதியா நடந்துடக்கூடாது, சந்திராஷ்டமம் நடந்துடக்கூடாது, 8ல போய் நடந்துடக்கூடாது. 8க்குரிய சுக்கிரன் சூரிய புத்தியில் நடந்துடக்கூடாது, 8க்குரிய சூரியன் சுக்கிர புத்தியில் நடந்தக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மைனஸ், வேற எந்த மைனஸ் வராது. கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, அதுல கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, ரோகிணி இருக்குது, மிருகசீரிடம் இருக்குது. அப்ப கார்த்திகை முதல் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். அப்ப கார்த்திகை இருக்கும்போது மேற்கொண்ட மேசராசிக்கு எந்தெந்த தெய்வங்களை சொன்னனோ, கிருத்திகை ரிஷபராசி நேர்களுக்கு கிருத்திகை விரதம் நிறைய இருக்கும்.
ரிஷபராசினருக்கு கிருத்திகை விரதத்துக்கும் ரிஷபத்துக்கு மிகவும் சம்பந்தம் இருக்குது. எப்படி சம்பந்தம் இருக்குது? அங்கதான் பிரதோஷ வழிபாடு வருது, அங்கேதான் அபிஷேகத்துக்குரிய அதிகாரி வர்றாரு, அங்கேதான் உங்களுக்கு எல்லாமே வருது. அப்ப பிரதோஷ வழிபாடு ரிஷபராசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க. அதுக்கடுத்து ரோகிணி சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே நான் அழகை பத்தி தான் முதல்ல டைட்டிலே கொடுத்தேன். அப்ப ரோகிணிக்கு உரியவங்க நிச்சயமாக ஒரு மறு இல்லாம இருக்காது. அவங்களுடைய முகத்துல ஒரு மறு கண்டிப்பா சாமுத்திரிக லட்சணம் இல்லாம இருக்காது. இல்லைன்னா அது வேற ராசிக்கு போயிடும். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரக்காரவங்களும் கண்டிப்பாக திங்களூர் போங்க, திருப்பதிக்கு போங்க, திங்களூர் போங்க, சென்னை பக்கத்தில் இருக்கிற சோமங்கலம் போங்க, குஜராத்தில் இருக்கிற சோமங்கலம் இருக்குது. அப்ப சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லா தலங்களையும் உங்க ராசிக்கேற்ற வயதுக்கே தலவாறு வழிபாடு செய்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்க கேண்டீன், உங்களுக்கு வேண்டிய கேண்டீன், உங்களுக்கு வேண்டிய ஜவுளி, மறுபடியும் சொல்றேன், அப்படிப்பட்ட தொல்லை பஞ்சா உச்சத்து என நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து மிருகசீரிசம் முதல் முருகனுடைய வழிபாடு பண்ணிக்கங்க. நிச்சயமாக சுக்கிர திசை உங்க அதிகாரி, சுக்கிரன் தான் உங்க ஓனர். கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு மேக்சிமம் எப்போதுமே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. வெள்ளையை எப்போதுமே பயன்படுத்துங்க. அந்த மினிஸ்டர் வெள்ளை நிறம் சொல்றாங்கல்ல, அந்த வெள்ளை உங்களுக்கு தான். கடகத்துக்கு வெள்ளைதான். ஆனா துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் மினிஸ்டர் ஆஃப் வெள்ளை அஃபேர்ஸ், அந்த வெள்ளையை பயன்படுத்துங்க. இன்னும் மேலும் செழிப்பா வருங்க. ஆடை பாதி ஆள் பாதி, உங்களுடைய கல்ச்சர் தான் முக்கியம். அதனால பியூர் வெள்ளையை பயன்படுத்துங்க. அம்பாளுக்கு சுக்கிரனுடைய அம்பிகை அதிபதி தெய்வம் மகாலட்சுமிக்கு ஒரு 6 வெண்தாமரைய பாதத்துல வைங்க. வெண்தாமரைங்க மலரா சூட்டுங்க. நெய் தீபம் 6 தீபம் ஏத்துங்க. அதுல வெள்ளை மொச்சையை போட்டு ஏத்துங்க. வெள்ளை மொச்சை பற்றி அதில் உள்ள லட்சுமிக்குரிய பாராயணத்தை பண்ணுங்க. சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை படிங்க. இதெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஓரையிலையும் பண்ணுங்க. என்னதான் செவ்வாய், என்னதான் சனி, அவங்கவுங்க நாட்கள்ல, அவங்களுக்கு உகந்த நாட்கள்ல அவங்க ஓரையில செஞ்சா மிக சிறப்பான நன்மையை பெறலாம். அதுதான் முக்கியம். அப்ப சுக்கிர ஓரையில வெள்ளிக்கிழமையில உங்க பிரார்த்தனை வைங்க. அப்ப வெண்பட்டு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆபரணத்துல வைரத்தை எடுத்துக்கங்க. வைரத்துக்கு ஈக்குவலானதை எடுத்துக்கங்க. இதெல்லாம் எடுத்து கோசாலை பூஜை நல்லா பண்ணுங்க. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க, வெற்றியை வருவீங்க. சந்தேகம் தான் கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க. நிச்சயமாக சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.